நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனி. உன் சத்துருவை நேசி, உன்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதி, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க, உங்களை நிந்திக்கிறவங்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. பார், கடவுள் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீ பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி ஒருத்தவன் கண்ணை நோண்டிட்டா நீ அவன் கண்ணை நோண்டணும், இதான் நீதி. உன் பல்ல ஒருத்தன் ஒடிச்சிட்டானா அவன் பல்ல நீ எந்த பல் ஒடிச்சானா அந்த பல்ல எடுத்துன நீ. உன் விரலை ஒருத்தன் ஒடிச்சிட்டானோ அது எந்த விரலை எடுத்தானோ அதே விரல் நீ அடிக்கணும். எந்த கையை வெட்டினானோ அந்த கையை தான் நீ வெட்டணும். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லுன்றது பழைய ஏற்பாட்டு காலம். உன்னை ஒருத்தன் விரோதிக்கிறானா நீ விரோதி, உன்னை ஒருத்தன் திட்டுறானா நீ திட்டு, உன்னை ஒருத்தன் அடிக்கிறானா நீ ஒரு அடி அடி அப்படின்றதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலம். இப்போ நான் உனக்காக ரத்தம் சிந்துட்டேன், உனக்காக இறங்கி வந்துட்டேன், இப்போ நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், நல்லா கவனின்றார். அல்லேலூயா. எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, தூங்குறவங்க. இப்போ நான் உனக்கு சொல்கிறேன், உனக்கு பலன் வேணும்னா என்ன பண்ணணும்? உனக்கு பலன் வேணும்னா இப்போ நீ உன்னை ஒருத்தர் அடிச்சிட்டானா நீ திருப்பி அடிக்கிறதா உனக்கு பலன். அப்பாடா நான் அடிச்சிட்டேன்டா அவனை அப்படி. உன்னை ஒருத்தர் திட்டானா நீ திருப்பி திட்டினா அப்பாடா திட்டான்டா, என்னம்மா பாரு வா திட்டேன்டா, வா மனசார திட்டி விட்டேன்டா அப்படின்னு. அப்படி கிடையாது சார். இப்போ நான் உனக்கு சொல்கிறேன், அதெல்லாம் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்ற அதெல்லாம் அது அந்த காலம். இப்போ நான் உனக்கு சொல்கிறேன்னு இயேசு சொல்கிறார். அங்கே இருக்கிற ஜனங்கள் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு பலன் வேணுமா, உனக்கு பலன் வேணுமா, உனக்கு ரிவார்டு வேணுமா, உனக்கு கிரெடிட் ஆகணுமா, உனக்கு டபுள் போர்ஷன் கிடைக்கணுமா, அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாரு. பாருங்க என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை நீ சத்துருவாவே பார்க்காது. அவன் என்ன பண்ண, யார் எதிரோ பக்கத்துலையோ அக்கத்துலையோ யார் சத்துருவா இருந்தா அவனுக்காக ஸ்நேகி. அவனுக்கு சத்துருவா தான் இருக்கலாம், ஆனால் நீ என்ன பண்ண, ஸ்நேகி. அல்லேலூயா. அப்புறம் உன்னை ஒருத்தன் சபிக்கிறான்னா அவனை என்ன பண்ண, அப்படா அப்படா நல்லா நல்லா நீ நல்லா இருப்பியான்னு உன்னை ஒருத்தன் கேட்டாங்கன்னா நீ என்ன பண்ணோம், சரி நீ நல்லா இருப்போ அப்படின்னு. உன்னை சபிக்கிறான் அவன், என்ன நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொன்னா நீ என்ன சொல்லணும், நானா நீ தான் பாரு நல்லா இருக்கதா எடுப்பாரு, பார்த்து நேரு நீ பாரு, நீ யார் ஆகப்புறம் பார்த்து நேரு நீ. நம்ம என்ன பண்ணா, சரி நான் அழிஞ்சு போனாலும் பாரு நீ நல்லா இருப்போம், நீ நல்லா இரு. இப்படிதான் ஒரு அம்மா கிட்ட சொன்ன பாரு. ஒரு அம்மா, டே நீ நல்லாவே எல்லாரும் ஏசுக்கிட்ட சேர்த்துட்டே, என் குடும்பத்தில் இருக்கிறவங்கள நீ நல்லாவே இருக்க மாட்டே பாரு, நீ நல்லாவே இருக்க மாட்டே பாருண்ணே. நான் இல்லை அந்த அம்மா, சரி நீ தான் நல்லா இருமா போமான்னு. அந்த அம்மா இன்னும் கோவம் வந்துடுச்சு. அந்த அம்மா என்ன, அந்த அம்மாவுக்கு என் மேலே என்ன கோவம்னா, அவன் குடும்பத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக ஏசப்பா கிட்ட கொண்டு வந்துட்டேன், சர்ச்சில் சேர்த்துட்டேன். ஏசப்பா அவங்க பிடிச்சினாங்க, ஏசப்பா ஏசப்பா. அந்த அம்மா ரட்சிக்கப்படல, அந்த அம்மா மட்டும் பேலன்ஸில் நிற்கிது. அந்த அம்மாவுக்கு என் மேலே இவன் தாண்டா என் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் போய் ஏசுக்கிட்ட சேர்த்துட்டான். நீ நல்லாவே இருக்க மாட்டேடா, நீ நல்லாவே இருக்க, நல்லா இருப்ப பாரியான்னு நான் சொன்னேன். சரிம்மா நீ தான் நல்லா இருமா அப்படின்னா. இன்னும் கோவம் வந்துச்சு, நான் நல்லா இருந்தா என்ன, நான் நல்லா இருன்னு என்ன வாழ்த்துற, நீ நான் என்ன வாழ்த்துருது, நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொன்னேன், நீ யார் நல்லா இருன்னு சொன்னேன். இப்படி சொல்லி தான் அந்த அம்மாவுக்கு இன்னும் கோவம் கொஞ்ச நாள் என்ன பயங்கரமாக சபிச்சுது. நான் வீட்டுக்கு போய் ஏசப்பா அந்த குடும்பத்தில் அது ஒன்று தான் பேலன்ஸ் இருக்குது, ரொம்ப வாயாடுது, எப்படியாவது அது அந்த வாயில் ஏசப்பா நல்லவர்னு சொல்லணும், அதுக்கு மாற்றுங்க ஆண்டவர்னு சொல்லி சொல்லி ஜெபிச்சிருந்த மாதிரி. கொஞ்ச நாள் அந்த அம்மா பார்த்தா மொனியில் உக்காந்துக்குது. என்னன்னா முதுகு வலிக்குது சாமியார, இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது, என்னால் நடக்க முடியல, கெட்ட கெட்ட கனவா யாரோ அமுக்குற மாதிரி இருக்குது, பயந்து போயிட்டேன். ஓ கடவுள் தான் அனுப்பியிருக்கிறார் ஆவியை அப்படின்னு நினச்சி கடைசியில் அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டு. இல்லையா? அப்போ நம்ம சத்ருவா இருக்குன்னா நம்ம நேசிக்கணும். ரெண்டாவது நம்மளை சபிக்கிறான்னா நீ நல்லா இரு நல்லா இரு நீ நல்லா இரு நல்லா இரு, இந்த வார்த்தையை மட்டும் சொல்ல அவனுக்கு கோவம் வந்துடும், டென்ஷன் ஆகிடும், பிபி ஏறிடும். நீ ஏற தேவையே இல்லை, உனக்கு பிபி ஏறு. அதே இதெல்லாம் நல்லா இந்த ரகசியம் சொல்கிறேன், கற்றுங்க. ஏசப்பா பிள்ளைங்களா இருக்கிறான், நம்மளுக்கு பிபி டென்ஷனை அவன் ஏற்றலான்னு பார்ப்பான் பிசாசு. நம்மள ஏதாவது ஒன்று சொல்லி டென்ஷன் ஆகலான்னா, நீ டென்ஷன் ஆகாத கூழா அவன்ட்டு சொல்லு, நல்லா இரு ஆசீர்வதிக்கிறேன் ஏசப்பா ஆசீர்வதிங்க. அவனுக்கு பிபி ஏறும் பாரு, சிறுன்னு ஏறும் அவனுக்கு. நம்மளை ஏற்றலான்னு பார்ப்பான் அவன், நீ கூலா இருந்து நல்லா இருக்குன்னு சொல்லு, அவன் ஏறிட்ட பிபி. அடுத்தது சொல்லிட்டு அடுத்தது பகைக்கிறவங்களுக்கு உங்களை ஒருத்தன் பகைக்கிறான்னா அவனுக்கு என்ன பண்ணு, நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணு. உன்னை பகைக்கிறானா சரி நன்மை செய் போ அப்படின்றத நீ அப்படி நம்ம நன்மை செய்யும் போது அவன் ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகிடுவான். நம்ம இவ்வளோ இவனை பகைக்கிறோம், இவனை ஒரு மாதிரி சொல்கிறோம், இவனை நிந்திக்கிறோம், இவனை துன்பப்படுத்துகிறோம், ஆனால் இவன் நம்மளை மெர்சல் ஆகிற மாதிரி வார்த்தைகளை செய்கிறானப்பா சொல்கிறானப்பா, அவன் மெர்சல் ஆகிடுவான். இல்லையா? அவன் மனசுக்குள்ளே ஃபீலிங் வந்துடும், அவன் கவலைப்படாருமா, ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுவான். ஒருத்தர் இந்த வீடியோ கூட நான் குரூப்ல எல்லாம் கூட
போட்ட நம்ம கருப்பையா ஒருத்தருது. அவர் போன ரிப்பெண்ட், கடவுள் உன்னை மன்னிக்கிறார், மனம் திரும்புன்ற வார்த்தையை கேட்ட அவர் உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சாம. எல்லா புக்கும் படிச்சுட்டேன், இயேசு போல மன்னிக்கிறவரும் அன்பு காட்டுறவரும் யாரும் இல்லைன்றாரு அவர் சொல்றாரு. அந்த மாதிரி நம்ம துன்பப்படுத்துறவங்களுக்காக, நிந்திக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது, நம்மளை பகைக்கிறவங்களுக்காக நன்மை செய்யும் போது, நம்மளை சபிக்கிறவங்களுக்காக நாம் ஆசீர்வதிக்கும் போது, நம்ம சத்துருவா இருக்கிறவங்களை நம்ம நேசிக்கும் போது நமக்கு தேவன் கொடுக்குற பிரதிபலன் என்னன்றது அடுத்த வசனத்தை பாருங்க. இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்றாரு. பாருங்க, அவரு நம்ம இப்படி செஞ்சோம்னா நம்ம அப்பதான் யாரா இருக்குமா? நம்ம யாரா இருப்போம்? அப்பதான் அப்பா பிதாவே அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அவருக்கு பிள்ளையா நாம இருக்கணும்னா என்ன பண்ணோம்னா அவரை போல இருக்கணுங்க. நீதி நியாயம் சொன்னால என்ன நீதி? அவர் சொன்ன வார்த்தையை கடைபிடிக்கிறது தான் நீதி, அதான் நியாயம். அப்போ அதை செய்யணும் பாருங்க. இந்த மாதிரி இந்த எல்லா ஜனங்களையும் இன்னைக்கு சில எத்தனையோ இஸ்லாமியர்கள் கூட மறண்டு போய் நிற்கிறான். இப்படிப்பட்ட வார்த்தை கடவுள் சொல்லியிருக்கிறாரு. சபிக்கிறவன ஆசீர்வாதின்றாரு. என்ன மாதிரி காடு பாடுற அவர். நிந்திக்கிறவனுக்காக, துன்பப்படுத்துறவனுக்காக ஜெபம் பண்ணுன்றாரு. என்ன மாதிரி கடவுள் பாடுற அவர். உன்னை சத்ருவா இருக்கிறவங்களை நேசின்றாரு. என்ன மாதிரி காடு இவரை. இந்த மாதிரி காடை நான் எங்கேயும் பார்க்கலடா, இந்த மாதிரி கடவுளை நான் எங்கேயும் பார்க்கலடான்னு மிரண்டு போய் நிற்கிறான். இன்னைக்கு ரட்சிக்கப்படுற நிறைய பேர் இந்த வாசகங்கள் எல்லாம் படிச்சு, இந்த வசனத்தை எல்லாம் படிச்சு அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. இப்படி ஒரு ஃபீலிங் ஆயிடுறாங்க அவங்க. இப்படிப்பட்ட ஒரு கடவுளை நான் பார்க்கவே இல்லைடா. இப்படி செஞ்சாதான் கடவுளுடைய பிள்ளை நீ. இப்படி செஞ்சாதான், அப்பதான் நீ கிறிஸ்டின், அப்பதான் நீ ரட்சிக்கப்பட்டாள், அப்பதான் நீ ஒரு ஞானசானம் எடுத்தாள், அப்பதான் சர்ச்சுக்கு போற ஆள் நீ, அப்பதான் ஆண்டவருடைய பிள்ளையாவே இருக்க முடியும். உன்னை சபிக்கிறானா நீயும் சபிச்சுன்னு இருந்தனா நீ ஆண்டவருடைய பிள்ளை கிடையாது. உன்னை நிந்திக்கிறான், உன்னை துன்பப்படுத்துறான்னா அவனுக்காக எந்த ஜெபம் நீ பண்ணலன்னா நீ ஆண்டவருடைய பிள்ளை கிடையாது. அவரே என்ன பண்றாரா? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நீதி உள்ளோர் மேலும் அநீதியோர் மேலும் அவரே மழை ஊத்துறாரு. கெட்டவன் மேலேயா நல்லவன் மேலேயா? நீ அவனை கெட்டவன் எதுக்கு தீர்ப்பு சொல்லின்னு கிடக்குற? அவரே சூரியனை அவன் மேல வெயில பட வைக்கிறாரு. நம்ம தான் என்ன பண்றாங்க? பாவி, இவன் ஒரு மாதிரி, இவன் ஒரு மாதிரி. நாம தான் சொல்லணும் அப்படி செய்யாதேன்ற. அப்படி பண்ணும் போது தான் அடுத்த வசனம், உன்னை நேசிக்கிறவங்களையே நீ நேசிச்சினா உனக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார். ஆயக்காரனா அநியாயக்காரன் கூட அப்படியே தான் செய்வான். உங்க வீட்டுக்கு நீ அவனுக்கு கால் சவரம் மொய்யதுன்னா அவனும் என்ன பண்ணுவான்? நீ அவனுக்கு இன்னைக்கு டீ வாங்கி கொடுத்து நாளைக்கு அவன் என்ன பண்ணுவான்? டீ வாங்கி கொடுப்பான். ஒருத்தர் சொன்னா பாரு, ஏய் அவர் நேற்று எனக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தாரு, இன்னைக்கு நான் அவருக்கு பிரியாணி வாங்கி கொடுப்பேன். அவன் அநியாயக்காரன் தான். 2 பேரும் தம் அடிச்சுன்னு சுற்றினுக்கிறானுங்க டீ கடையில். பிரியாணி வாங்கி கொடுத்துறானா அதே மாதிரி இவரு பிரியாணி வாங்கி கொடுக்கும். அப்போ நீ நேசிக்கிறவங்களே நேசிச்சுனா உனக்கு பலன் என்ன? அந்த பிரியாணி ஒரு ஏழைக்கு வாங்கி கொடு, இல்லையா? அதில் உனக்கு பலன் கிடைக்கும். நேசிக்கிறவங்களுக்கு நல்ல துணி இருக்குதுமா அந்த அம்மா கிட்ட, அந்த அம்மாக்கா நீ துணியை கொடுத்தினா என்ன சொல்லலாம்? நான் என்ன சொல்லுவேன், உன்னை ஊர்பட்ட துணி வச்சுருக்குது அதுக்கே திரும்ப போய் கொடுத்துனுக்குது. எவ்வளோ பேர் துணி இல்லாதக்கிறான், அவனுக்காவது கொடுத்துக்கலாம் இல்லை? எப்படி இருக்குது கதை? அல்ல இல்லையா? அந்த அம்மா வீட்டில் சாப்பாடு இருக்குது, அந்த அம்மாவுக்கு போய் நீ உங்கள் வீட்டில் செஞ்சது இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுன்னு எடுத்துன்னு போய் கொடுக்குறேன். ஒருத்தர் சும்மா உட்காந்துக்கிறான் பசியில், அவனுக்கு இருந்தால் சாப்பிட்டு பாருன்னு கொடுத்து பாரு. அருந்த கை கூட சுண்ணாம்பு விடாது சொல்லிட்டு சொல்றாரு பாரா. உங்கள் சகோதரர்களை மாத்திரம் வாழ்த்தீர்களா? நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி அப்படின்னா அவன் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு உன் சொந்தக்காரங்களை மாத்திரம் நீ ஹாப்பி பர்த்டேன்னு வாழ்த்தக்கூடாது, நல்லா இருடான்னு வாழ்த்தக்கூடாது. எல்லாரையும் நல்லா இருக்கடான்னு வாழ்த்து, எல்லாரும் நல்லா இருக்கட்டேன்னு வாழ்த்து. உன் வீட்டில் இருக்கிறவங்களே வாழ்த்துனா அப்புறம் நீ செய்கிறது விசேஷமாக செய்கிறது என்ன? ஒன்றுமே கிடையாது உனக்கு. அப்போ பலன் எப்படி கிடைக்கும்? ஒரு பலனை கடவுள்கிட்டேருந்து பெறவே முடியாது. நீ கால் சவரம் எழுதுனா அவன் கால் சவரம் எழுத போகிறான். ஒரு அம்மா சொல்லுது பாரு, கல்யாணத்துக்கு போச்சான், வந்துச்சான், 2000 மொய் எழுதிச்சான், ஒரு புடவை எடுத்துன்னு போய் வச்சுதான். இப்போ அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு, இந்த அம்மா வீட்டுக்கு எடுத்துன்னு வராங்க மொய், அது பத்திரிக்கை புடவைலாம் எடுத்துன்னு வராங்க. எடுத்துன்னு வந்து வச்சுட்டேன்னா இந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவுக்கு சின்ன மனஸ்தாபம் இடையில வந்துடுச்சு. அப்போ இந்த அம்மா இன்னொரு அம்மா கல்யாணத்துக்கு போகிற அம்மா கிட்ட மொய் காலம் கொடுத்து அனுப்புது.
என்னன்னு அது எனக்கு 2000 எழுதிச்சு, இந்தா அந்த 2000 எழுதிடு. அப்போ உனக்கு நீ விசேஷமா செய்யறது என்னங்க, என்ன பலன் கிடைக்கும்? அது செஞ்சது நீ செய்யற. இப்போ நீ செய்யலன்னா அது என்ன சொல்லலாம், மகானா நான் 2000 வச்சேன், அது எனக்கு இன்னும் மொய்யே எழுதலை பத்தி சொல்லுவேன் இல்லையா? நோட் புக்கு அவனுக்கு போட்டுடுறோம் அதுக்குன்னு அவங்கவுங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்க்கணும். அப்போ நீ விசேஷமா செய்யறது என்ன சார்? ஒண்ணுமே இல்லையே சார், இதுல என்ன சார் பலன் இருக்குது? என்னம்மா சொல்ற? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதாம்மா? நீ 1000 வச்சுன்னா அது 1001 வைக்குது, அவ்வளவுதான். நீ விசேஷமா செய்யறதுன்னா ஒன்றும் இல்லை, ஒண்ணுமே கிடையாது அப்படின்றார். சொல்லிட்டு அந்த 46 திரும்பி வாசிங்க. உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள்னா. அப்போ அநியாயக்காரனும் அப்படித்தான் செய்யறான், ரட்சிக்கப்பட்டாலும் நீயும் அப்படித்தான் செய்யற. அதனால உனக்கு என்ன பலன்? ஒரு பலனும் கடவுள்கிட்ட இருந்து எந்த ரிவார்டும் வாங்க முடியாது, எந்த கிரெடிட்டும் உனக்கு உன் அக்கௌண்ட்ல வந்து சேராது. அக்கௌண்ட்டுன்னு தான் ஆசீர்வாதம்ன்ற அக்கௌண்ட்ல உனக்கு எந்த கிரெடிட்டும் ஆகாது, எந்த டபுள் போர்ஷனும் உனக்கு கிடைக்காது, ரெட்டிப்பான பலனும் கிடைக்காது, உனக்கு எந்த ரிவார்டும் கிடைக்காது. அவனும் அப்படியே தான் சார், அநியாயக்காரனும் அப்படிதான் செய்யறான். அவன் வந்தானா இவன் வாழ்த்துவான், இவன் வந்தானா அவன் வாழ்த்துவான். அவன் பிறந்த நாளைக்கு நீ போன ஸ்டேட்டஸ், உன் பிறந்த நாளுக்கு அவன் போன ஸ்டேட்டஸ். யோசனை பண்ணிப்பாரு. கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ள தேவன், இரக்கம் உள்ள தேவன், தயவுள்ள தேவன். அப்போ நம்மளுக்கு விசேஷமா ஏதாவது செய்யணுங்க. என்ன செய்யணும்? நம்ம வீட்டில் ஒரு நல்லது காரியம், அது ஆனால் நல்ல எல்லாரையும் கூப்பிட்டு சோத்தை போகிறத விட ஒரு 10 பொட்டில் சோத்தை கட்டி வெளியில் இருக்கிற ஏழைகளுக்கு கொடுத்து பாரு, இதுதான் பலன் உனக்கு கிடைக்கும். நீ நேசிக்கிறவங்களுக்கே வாப்பா எங்கள் வீட்டில் சோறு துண்ணே, எங்கள் வீட்டில் டீ குடினாக்கா அதில் உனக்கு எந்த பலனும் இல்லை. யாருக்காவது ஒன்று இல்லாதப்பட்டவன் ஒரு புதுசான ஒரு ஆள் அவனை இது பண்ணு அப்படின்னு. இந்த கிறிஸ்தவர்களில் சில பேர் நான் பார்த்துக்கிறேன் பாருங்க, இந்த சபையில் இருப்பாங்க, இங்கேருந்து வேறு சபைக்கு போயிடுவாங்க. அங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி சபைக்கு போகிறவங்களே என்ன பண்ணுவாங்க, இங்கே வாயேன் சோறு போடுறாங்க, இங்கே வாயேன் புடவை கொடுக்குறாங்க, இங்கே வாயேன் இங்கே வந்து பாரு. ஏன் கிறிஸ்தவர்களே கூப்பிட்டுக்கிற? கிறிஸ்தவர் அல்லாத எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்கள கூப்பிட மாட்டாங்க. நீ வாயேன் சோறு போடுறாங்கன்னு கூப்பிடவே மாட்டான். ஆல்ரெடி ஒரு சர்ச்சுக்கு போயினுக்குது, இது ஒரு சர்ச்சுக்கு போயினுக்குது, இது இந்த சர்ச்சுக்கு போகிறது இந்த சர்ச்சுக்கு இருக்குது, வாயேன் அங்கே வந்துடுறேன், அங்கே வாயேன் அங்கே வாயேன். இப்போ உனக்கு என்ன பலன்? இதெல்லாம் பிரிவின் ஆவி, உனக்கு பலனே கிடைக்காது. இது நினச்சிக்கிது ஆழ்த்து போய் சேர்த்துட்டேன்னு பலனே கிடைக்காது. நீ ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு ஆள், ஆண்டவர் அறியாத ஒரு ஆள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஆள்கிறான், அவனை போய் கூப்பிடு, வா சர்ச்சுக்கு வா, உன் பாவங்களை மன்னிப்பார், உன்னை இயேசு நேசிக்கிறார், உன் தோஷங்கள் நீங்கும், உனக்கு வியாதி மாறும், ஆண்டவர் குணமாக்குவார், இப்படி சொல்லி கூப்பிட்டுன்னு போனால் உனக்கு பலனுக்குது. ஆல்ரெடி போகிறவங்களே கூட்டின்னு போனால் தாய்கிட்ட அந்த குழந்தைய பிரிச்சுக்கிட்டுன்னு போகிற மாதிரி. அப்போ அது பலன் இல்லை, சாபம், இடரில். அல்லேலூயா, புரியுதா? அந்த மாதிரி யாருன்னா கூப்பிட்டாங்கன்னா போயிட போறீங்க, இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் நடுவாந்தரத்தில் நிற்கிற மாதிரி உங்கள் நிலைமை மாறிடும். அப்போ ஃபீல் பண்ணி இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு வந்தோம், அங்கேயே பெட்ரு போல, அந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்கு வரக்கூடாது. அப்போ நீங்கள் நேசிக்கிறவங்களே நேசித்தா உனக்கு எந்த பலனும் கிடையாது. ஒரு புது ஆளை நேசிச்சுனா கண்டிப்பாக உனக்கு பலன் கிடைக்கும்.